நாம் எப்பவும் ஜனநாயக பாதையை விட்டு விலக வேண்டாம். நாம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டாம். நாம் எந்த சாதிக்கு எதிராகவும் சாதி அடிப்படையில் செயல்பட தேவையில்லை. வன்கொடுமைகளை கண்டிப்போம், அது வேறு. ஆணவ கொலைகள் நடந்தால் கண்டிப்போம், சாதிய வன்கொடுமைகள் நடந்தால் கண்டிப்போம். அது இந்த சாதி அந்த சாதி என்பதற்காக அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்போம், அவ்வளவுதான். யார் பாதிக்கப்பட்டாலும் நிற்போம். அதிலே நமக்கு சாதி ஒரு அளவுகோல் கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அந்த சக்திகள் சனாதன சக்திகளாக இருக்கிறார்கள். அந்த சக்தியிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு முன்பு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம் முன்னால் இருக்கிற சவால். அந்த அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகள் நம் கருத்தியலோடு உடன்பட்டு நிற்கிறார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பலம். உயர்நீதிமன்றத்தில் மிக உயர்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதி வழங்கியவர்கள் இன்றைக்கு நம் பக்கம் நின்று நம்முடைய குரலுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன்.